ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விளாக் ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் மதிய லஞ்சுக்கு ரெகுலராகவே ரைஸ் தான் சாப்பிடுவோம். எனக்காவது ஒரு நாள் வீட்டில் ஒரு நாள் சப்பாத்தி செய்வேன். மற்றபடி மோஸ்ட்லி ரைஸ் தான். ஆனால் இன்னைக்கு வந்து பாஸ்தா செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வீட்டில் அடிக்கடியெல்லாம் செய்ய மாட்டேன். எப்போவாவது ஒரு நாள் தான். இன்னைக்கு பாஸ்தாவே கொஞ்சம் ஹெல்த்தியாக கீரைலாம் போட்டு செய்ய போறேன். இந்த ஏப்ரான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீடியோல எவ்ளோ கரையா இருந்தது. ஆனா இப்ப பாருங்க கரை எதுவுமே இல்லாம பளிச்சுன்னு கிளீனா இருக்கு. இதுக்கு காரணம் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் தான். சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து மஷ்ரூம், கீரை, கேப்சிகம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தா, நான் இன்னைக்கு பாலக்கீரை யூஸ் பண்ண போறேன். ஆனா எங்க வீட்ல 3 பேரு தான்றதுனால, நான் இந்த கீரை கட்டுல பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்க போறேன். நெறைய பேருக்கு செய்றதா இருந்தா மொத்தமா போட்டு செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீரைய வந்து நம்ம பிளான்ச் பண்ணணும். அதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கீரைய போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிட்டு, இப்போ இந்த கீரைய ஒரு நல்ல கோல்டு வாட்டர்ல ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு, நம்ம அதுக்கப்புறமா அரைச்சுக்கணும். இந்த மாரி கோல்டு வாட்டர்ல போடுறதுனால, அரைச்சதுக்கு அப்புறமா அந்த கீரையோட கலர் மாறாம இருக்கும். அதுக்காக தான். அரைக்கிறப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்க்க தேவையில்ல. சும்மா அப்படியே கட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம். என்னோட ஒயிட் ஏப்ரான் ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே பாலக்கரை வெளியே. இப்போ பாஸ்தா வேக வச்சிடலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் பாஸ்தா எடுத்துக்க போறேன். பாஸ்தா வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் போல ஆகும். அதை வேக வச்சுட்டு அந்த டைம்ல நான் தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணிட போறேன். இந்த கேப்சிகம், மஷ்ரூம், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணணும். இது எல்லாம் மஷ்ரூம் மஞ்சூரியனுக்கு தான். பாஸ்தாக்கு கொஞ்சமா கார்லிக் மட்டும் கட் பண்ணி வச்சாலே போதும். வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் வந்து கொஞ்சம் கியூப் ஷேப்ல கட் பண்ணிக்கணும். இப்படி சின்ன சின்ன பீஸா வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறது மட்டும் 4 பீஸா கட் பண்ணிக்கிறேன். மற்றபடி சின்ன சைஸ் மஷ்ரூம் எல்லாம் 2 கட் பண்ணி போட்டாலே போதும். ஏன்னா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அது இன்னுமே நல்லா சுருங்கிடும். இப்போ இந்த மஷ்ரூமை நம்ம 65 மாதிரி போட்டு எடுக்கணும். அதுக்காக ஒரு பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதுலயே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஸ்மூத்தான பேட்டரா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுல மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். சூப்பரா இப்போ மஷ்ரூம் 65 ரெடி ஆயிருச்சு. நான் ஒரு 2 பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது ரெடியாகவும் கரெக்டா பாஸ்தாவும் வெந்துருச்சு. அதையுமே வந்து ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ண போறேன். அது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் போட்டு அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அதுல கட் பண்ணி வச்சிருந்த கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இனிமே இதுல சாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். சாஸ்ல எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால இந்த வெங்காயம், கேப்சிகத்துக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். திரும்பவும் ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே சோய் சாஸ் கரை வெளியே. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் ரெண்டுமே 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த சாஸை 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் வாட்டர் சேர்த்துட வேண்டியதா. இது சேர்க்கிறப்போ நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஹீட்ல வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து கெட்டியாயிடும். ரொம்ப ஒரு வேளை திக்கான மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ராவா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காவும் இல்ல, ரொம்ப தண்ணியாவும் இல்ல. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் சேர்த்து நல்லா அந்த சாஸ் எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து விட்டு இறக்கிட வேண்டியதான். இறக்குறப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா அதை போட்டுக்கலாம். என்கிட்ட இல்ல. அதனால நான் வெள்ளை எள்ளு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். சூப்பரா மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட் தான் நம்ம காலிஃப்ளவர், பன்னீர் எல்லாத்துலயும் பண்ணலாம். இப்போ பாஸ்தா செஞ்சுட்டு போறேன். ஒரு கடாயில 1 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த கார்லிக் போட்டிருக்கேன். கார்லிக்கா ஒரு 2 நிமிஷம் அதுல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ அந்த மாவு பட்டர்ல நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்பதான் மாவோட அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாம இருக்கும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்த பால் நான் 2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இதுல நம்ம நல்லா கட்டியா அரைச்சு வச்சிருந்த பாலக்கீரை போட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த சாஸ் வந்து கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல மீடியம் ஹீட்ல குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சிருந்த பாஸ்தா சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிட்டு லாஸ்டா பாஸ்தா சீசனிங் போட்டு இறக்கிற வேண்டியதான். இதுல பாலக்கீரை சேர்த்திருக்கோம். ஆனா நம்மளுக்கு டேஸ்ட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸோ ஸ்மெல்லுமே தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ லஞ்ச் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஆனா சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள இவ்ளோ கரையா இருந்த என்னோட ஏப்ரான் இப்ப குயிக்கா பளிச்சுன்னு கிளீன் ஆயிட்டு சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. இப்ப விளாக் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன்ல இருந்து கண்டினியூ ஆகுது. நாங்க பாப்பாக்கு மதியம் ஸ்கூல்ல போயிட்டு லஞ்ச் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்தோம். டெய்லியும் ஸ்கூல்ல 1/2 மணி நேரம் தான் லஞ்ச் பிரேக். நான் 12 மணிக்கு போவேன். கரெக்ட்டா 1 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவேன். அந்த மதியம் போற டைம்ல தான் வெளியில ஏதாவது கடையில காய்கறி, பழம் இல்ல வேற ஏதாவது பொருள் வாங்கனா கூட அந்த டைம்ல போய் நானும் என் ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்துருவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்ததும் முதல்ல பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அத மட்டும் வாஷ் பண்ணி வச்சிருவேன். இப்போ கொஞ்ச நாளா காலையிலேயே மதிய லஞ்சுக்கும் சேர்த்து நான் சமைச்சிருவேன். அந்த 9 மணிக்குள்ள சமையல் வேலையெல்லாம்
எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பெருசா பாத்திரம் எதுவுமே சேராது. காலையிலேயே வாஷ் பண்ணி வச்சது அத எடுத்து வைக்கல. அது கூடயே சேர்த்து இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாமும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பாப்பா இப்போ யுகேஜி படிக்கிறா. அவங்க ஸ்கூல்ல வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல போயிட்டு குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிட மாட்டேங்காங்கன்னா, நம்ம ஊட்டி விடலாம். லாஸ்ட் இயர் அவ எல்கேஜி படிச்சப்போ நான் கேட்பேன், "அடுத்த வருஷம் யுகேஜி போறப்போ நீயே சாப்பிட்டுருவியா மதியம் லஞ்சுன்னு?" கேட்டா, சாப்பிட்டுருவேன். யுகேஜி படிக்கிறப்போ நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாமான்னு சொல்லுவா. ஆனா யுகேஜி ஸ்டார்ட் ஆனதும், "அம்மா நீயே வந்துரு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறமா நானே அள்ளி சாப்பிட்டுறேன்னு" சொல்ல ஆரம்பிச்சுட்டா இப்போ. ஆனா வீட்ல அவளா சாப்பிடுறதுன்னா, இந்த சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இதெல்லாம் மட்டும் தான் அவளே அள்ளி சாப்பிடுவா. மதியம் ரைஸ்ன்னா, அத நான் தான் ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். அவளா சாப்பிட்டான்னா வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். இல்ல லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் தான் அவளே அள்ளி சாப்பிட்டுருவா. மத்தபடி இந்த காய் போட்டு, இல்ல கீரை போட்டெல்லாம் குடுத்தா, அவ சாப்பிடவே மாட்டா. நான் தான் எப்பவும் ஊட்டி விடுவேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா, அவளே ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுருவா. இந்த வருஷம் கண்டிப்பா ஸ்கூல்ல போய் நான் தான் லஞ்ச் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு வரணும். என்ன இந்த வெயில் அதிகமா இருக்குன்றதுனால மதிய டைம் போறப்போ, ஒரு சில நாள் போயிட்டு வந்ததும் பயங்கரமா டயர்டா இருக்கும். நான் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நான் வீட்ல மோஸ்ட்லி இந்த மாரி ஒரு கொண்ட போட்டிருப்பேன். மத்தபடி பின்னி போடுறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு, அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். இனிமே தான் சாப்பிடணும். நான் இப்போ கொஞ்ச நாளா காலையிலேயே சமைக்கிறேன்னா, அந்த டைம்ல இந்த வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்த மாரி இருக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் வெங்காயம் உரிச்சு வச்சிருந்தேன். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும்னு, இஞ்சிக்கு தோல் எல்லாம் எடுத்தேன். பூண்டு உரிக்கிறதுக்கு காலையில டைம் ஆயிருச்சு. அதெல்லாம் அப்படியே இருந்தது. அதனால 2த்தையும் வேற ஒரு பாக்ஸ்ல வந்து மாத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். இனி நாளைக்கு பூண்டு மட்டும் தொலி உரிச்சுட்டா, இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சுட்டோம்னா, அடுத்த ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. இந்த சின்ன வெங்காயம் வந்து நாளைக்கே நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருவேன். அதுமாரி நைட் ஏதாவது சட்னி அரைக்கனாலும் இதே எடுத்துப்பேன். மதியம் லஞ்சுக்கு இன்னைக்கு வெஜ், நான்வெஜ் 2ம் மிக்ஸிங்கா பண்ணியிருந்தேன். கீரை கூடவே புடலங்காய் கூட்டு, பருப்பு போடாம வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்தி வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். கம்மியா ஆயில் ஊத்தி ஏர் ஃப்ரையர்ல இந்த டைம் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு ஃபிஷ் பிடிக்காது. அவங்களுக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணி குடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு. எல்லாத்தையும் பிளேட்ல எடுத்து வச்சுட்டு, மீதி இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டு, இது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஒரு புது வரவு. அம்மா குடுத்து விட்டுருந்தாங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஃபங்ஷன் வீட்டுக்கு போயிருப்பாங்க போல. அங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டா இந்த குழம்பெல்லாம் ஊத்தி வைக்கிற மாரியான பாத்திரம். நல்லா அடிக்கனமா இருந்தது. அது குடுத்துருப்பாங்க போல. ஃபோன்ல பேசுறப்பவே சொன்னாங்க. ஆனா எனக்கெல்லாம் வேணாம். என்கிட்ட ஆல்ரெடி நெறைய பாத்திரம் இருக்குமா, நீங்களே வச்சுக்கோங்கன்னேன். ஆனாலும் கேட்காம என் தம்பிகிட்ட காலையிலே குடுத்து விட்டாச்சு. இப்போதைக்கு இந்த பாத்திரம் தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி நெறைய பவுல் இருக்கு. சரி இத லாஃப்ட்ல போட்டுடலான்னு இப்போதைக்கு அந்த கவரோட அப்படியே வச்சுட்டு, அப்புறமா நான் மதியம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சேன். இனிமே அன்னைக்கு மதியத்துக்கு மேல எனக்கு பெருசா வேலை எதுவும் இல்ல. ஆனா நான் ஒரு 2, 3 நாளா நெனச்சுட்டு இருந்தேன். இந்த டிவி யூனிட்ட கிளீன் பண்ணணும்னு. இது கிளீன் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. லைட்டா வந்து தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீட்டா எடுத்து வைக்கணும். இந்த டிவி யூனிட் மேல இருக்கிற இந்த 2 பேப்பரும் ரொம்ப முக்கியமானது. பத்திரமா பார்த்துக்கோமான்னு பாப்பா காலையில ஸ்கூல் போறப்போ சொல்லிட்டு போயிருந்தா. ஸ்கூல்ல வந்து மிஸ் அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த நோட்ட அவ பார்த்துருப்பா போல. அதே மாதிரி ஒரு பேப்பர்ல நேம் எல்லாம் எழுதி பக்கத்துல வந்து டிக் பண்றதுக்காக அந்த லைன் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து எங்களோட பேரு, அப்புறமா அவங்க பெரியப்பா, பெரியம்மா பேரு, அப்புறமா வீட்ல உள்ள குட்டீஸ் நேமு. எல்லார் நேமையும் எழுதி வச்சிருக்கேன். இப்போ ஒரு 2, 3 நாளா இந்த வேலை தான் நடக்கு. நானும் என் ஹஸ்பண்ட் தான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்போ, எஸ் மிஸ்ன்னு எந்த நேமுக்கும் ஆப்சென்ட் சொல்லக்கூடாது. எல்லார் நேமுக்கும் எஸ் மிஸ் தான் சொல்லணும்னு சொல்லிருவா. நாங்க சொன்னதுக்கு அப்புறமா அவ டிக் பண்ணிட்டு இருப்பா. இந்த அட்டெண்டன்ஸ் பேப்பர பத்திரமா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் இந்த டிவி யூனிட்ட கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்க இப்போ இருக்கிற வீட்ல ஹால்ல வந்து பெருசா எங்கேயுமே ஷெல்ஃப் எதுவுமே கிடையாது. இந்த டிவி யூனிட்ல மட்டும் தான் ரேக் இருக்கும். இதுல நான் என்னோட ஹேண்ட் பேக், அப்புறமா வெளியில போறப்போ எடுக்கிற மாரியான கொடை, மாஸ்க் இந்த மாரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். உள்ள இருக்கிற மொத்த பொருளையும் வெளியில எடுத்து போட்டுட்டேன். எல்லா திங்ஸும் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கிற மாரி இருந்தது. அதனால தான் இந்த சின்ன கிளீனிங். ஃபர்ஸ்ட்டு டிவி யூனிட்க்கு மேல, உள்ளலாம் வந்து நெறைய தூசி படிஞ்சிருக்கும். ஹால்ல வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்போம். இப்போ ஒரு 2, 3 மாசமாவே நல்லா காத்து எப்பவும் அடிச்சுட்டே தான் இருக்கு. அதனால வீட்டுக்குள்ள மண்ணு, தூசி கொஞ்சம் அதிகமா தான் சேரும். கொஞ்சம் ஈரமா இருக்கிற துணிய வச்சு தூசியெல்லாம் நல்லா போற மாதிரி ஒரு 2 வாட்டி தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இது வுட்டன் யூனிட்ன்றதுனால நல்லா காஞ்சா தான், அதுக்கப்புறமா உள்ள ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதனால ஒரு 10 நிமிஷம் போல நல்லா காய விட்டுட்டேன். அந்த டைம்ல வந்து பேகு, அது கூடவே நான் வச்சிருந்த மத்த திங்ஸ் எதுவும் தேவையில்லாதது இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிளாக் வித் கோல்டுல இருக்கிற கிராஸ் பேக் தான் நான் லாஸ்ட் ஒரு 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேக் வந்து கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா அதுதான். அதுவா பிஞ்சு போற வரைக்கும் மாத்துறதே கிடையாது. மீதி இருக்கிற பேக் எல்லாம் வந்து ஒரு சில ட்ரெஸ்க்கு அது செட் ஆகும்னா போட்டு போவேன். மத்தபடி மோஸ்ட்லி இந்த கிராஸ் பேக் தான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட ஸ்லிங் பேக் ஒரு 2, 3 இருக்கும். ஹேண்ட் பேக் வந்து சைஸ் வாரியா கொஞ்சம் நெறைய இருக்கு. நான் நெறைய லக்கேஜ் எடுத்துட்டு போணும்னா அதுக்கு ஒரு பேகு, இல்ல பாப்பாவ சும்மா பக்கத்துல எங்கேயாவது ஒரு நாள் ஷாப்பிங் போறோம்னா, அதுக்கு எடுத்துட்டு போற மாரி பேக். இந்த மாரி ஒரு 4, 5 பேக் கொஞ்சம் பெரிய சைஸ் ஹேண்ட் பேக்காவே வச்சிருப்பேன். இந்த டிவி யூனிட்ல சைட்ல 2 ஷெல்ஃப் இருக்கும். 2மே வந்து டோரோட வந்துரும். அதுதான் நல்ல பெரிய கம்பார்ட்மெண்ட்டாவும் இருக்கும். நான் அதுக்குள்ள தான் பேக் எல்லாம் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு பின்னாடி ரொம்ப ரேரா யூஸ் பண்ற பேக் வச்சுட்டு, அதுக்கு பக்கத்துலயே வந்து சின்ன சின்ன ஸ்லிங் பேகு, பாப்பாவோட ஒரு பேகு, அதெல்லாம் லைனா இந்த மாரி அடுக்கி வச்சுருவேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி இன்னொரு சைடு இருக்கிற
ரேக்ல நெறைய திங்ஸ் எடுத்துட்டு போற அந்த பெரிய லக்கேஜ் ஹேண்ட் பேக் ஒண்ணு, அது கூடவே என்னோட இந்த கிராஸ் பேக்கும் வச்சுட்டேன். அடுத்து நடுவுல இருக்கிற இந்த 2 ட்ராயர்ல ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் மாஸ்க் எல்லாம் வச்சிருப்பேன். ஓப்பன் பண்ணாத பேக்கும் இருக்கு. இதுல இருக்கிறதுனால வெளியில கிளம்புறப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறமா இந்த கவர்ல பாப்பாவோட மெடிசின்லாம் நெறையாலாம் ஒண்ணும் இருக்காது. வெறும் பேராசிட்டமல் கூடவே தெர்மாமீட்டர் அப்புறம் கொஞ்சம் மாஸ்க் இந்த கவர்லயே போட்டு வச்சிருப்பேன். இந்த கவர் எப்பவுமே இந்த டீ மினிட்ல தான் இருக்கும். இது கூடவே ஒரு அம்பர்லா வச்சிருப்பேன். நான் வெளியில கிளம்புறோம்னா டக்குனு இந்த கவரையும், கொடையும் எடுத்து என்னோட ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு அப்படியே கிளம்பிற வேண்டியதுதான். ஏன்னா இது கண்டிப்பா தேவைப்படும். அடுத்து என்கிட்ட இந்த மாரி டிராவல் பண்றப்போ யூஸ் பண்ற மாரியான பவுச். டிராவல் பண்றப்போன்னு இல்ல மேக்கப்பு சம்திங் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற மாரியான திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வச்சுக்கலாம். மெயினா டிராவல் டைம்ல எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இது சும்மா தான் இருக்கும். இது வந்து ஒரு 3 பவுச் இருக்கு. நான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு இன்னொரு சைடு ட்ராயர்ல இதுல வச்சுட்டேன். இது கூடவே வந்து என்னோட பர்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு வச்சிருக்கேன். அவ்வளோதான். எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். 1/2 மணி நேரம் கூட ஆகல. 20 மினிட்ஸ்ல இந்த கிளீனிங் ஒர்க் முடிஞ்சது. எல்லாமே பெரிய பெரிய பொருள்ன்றதுனால டக்குன்னு எடுத்து வச்சிரலாம். இப்ப டைம் 3:00 தான் ஆகுது. பாப்பா ஸ்கூல்லேருந்து 4:30க்கு தான் வருவா. இன்னும் ஒரு 1 1/2 மணி நேரம் போலயே டைம் இருக்கு. இந்த மதிய டைம் மட்டும் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா போகும். ஏன்னா பெருசா எந்த ஒரு வேலையும் இருக்காது. சும்மா தான் இருப்பேன். இன்னைக்கு சரி டிவில ஏதாவது படம் பார்க்கலான்னு அதுவும் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் துணி மட்டும் மடிச்சு வைக்க வேண்டியது. அத மடிச்சுட்டே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வீட்ல ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெறைய இருந்ததுனால பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யல. ஃப்ரூட்ஸே வந்து கட் பண்ணி குடுத்துருவேன் வந்ததுக்கு அப்புறமா. இந்த விளாக் இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.